வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 3ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட கால்குலேஷன் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 23,419 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,479 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,578 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,260 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,161 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,101 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து பார்த்தோம்னா நமக்கு நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆச்சு. நேற்றுக்கு நம்ம ஓப்பன் ஆகும்போது பார்த்தோம்னா கேப் டவுனில் நமக்கு கிட்டத்தட்ட 160 பாயிண்ட்டுகள் கேப் டவுனில் நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி திரும்பவும் அதே இடத்துலையே நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். இது வந்து கரண்ட்டாக இப்போ நமக்கு தொடர்ந்து அப்பில் மூவ் ஆன லைன்ஸை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே தான் நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த லெவலை விட்டு நமக்கு திரும்பவும் மிடலை நோக்கி வருதா அல்லது மேல் நோக்கி போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முதல் கட்டமாக நம்மளுடைய முதல் ரெசிஸ்டன்ட் லெவலான 23,400 வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணணும். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அல்லது நமக்கு இங்கே கீழே இன்னும் நிஃப்டி வந்து கீழே இறங்குனா 2வது சப்போர்ட் லெவல் வரைக்கும் நமக்கு நிஃப்டி மூவ் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ நமக்கு இந்த லெவலுக்கு மிடிலுக்கு வரணும்னாலே நமக்கு 3வது சப்போர்ட் லெவலை ரீச் பண்ணால் மட்டும்தான் இந்த மிடில் லெவலில் நமக்கு வரும். அதனால தொடர்ந்து ஒவ்வொரு லெவலையும் அது பவுன்ஸ் பேக் ஆகுதா அல்லது திரும்பவும் நமக்கு பிரேக்கப் ஆகி மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. இந்த 1 day சார்ட்டில் நம்ம 3 க்ளோனிங் சேனல் வச்சுருக்கோம். 1, 2, 3வது க்ளோனிங் சேனல். இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1ஆம் தேதி நமக்கு இந்த சேனலை விட்டு பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு. மேலே போயிட்டு ஆனால் அந்த சேனலை டச் பண்ணி உள்ளே போகாமல் திரும்பவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்றுக்கு மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. திரும்பவும் சேனலுக்குள்ளேயே வந்துட்டதுனால அடுத்து திரும்பவும் நமக்கு இந்த சேனலுக்குள்ளேயே மூவ் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து இப்போ தொடர்ந்து ஒரு ஏற்றத்தில் இருந்தது. இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்குது. இந்த கரெக்ஷன் வந்து நமக்கு எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது திரும்பவும் நமக்கு 23,000 பிரேக் அவுட் பண்ணி நமக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக 22,500 வரைக்கும் போயிட்டு திரும்ப அடுத்து நமக்கு அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பன் ஆகும் பொழுது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஓப்பன் ஆச்சுன்னா 49,429 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,634 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,896 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 48,962 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,495 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இந்த 1 hour சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய கேப் அப் கேப் டவுனில் ஓப்பன் ஆன நிறைய இதை பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு
இந்த இடத்துல கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கேயும் பார்த்தோம்னா நமக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன். ஜனவரியில் வந்து தொடர்ந்து பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகும், ஆனால் திரும்ப நமக்கு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகும், கேப் டவுனில் ஓப்பன் ஆகும், ஆனால் பாசிட்டிவில் மூவ் ஆகும். இந்த மாதிரி நமக்கு மாறி மாறி இருக்கிறது இந்த ஜனவரி மாதங்களில் நமக்கு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கு. இதன் மூலமாக நமக்கு ப்ரீமியம் கரையிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்கும். இதே மாதிரி தான் நேற்றுக்கும் நமக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, ஆனால் பார்த்தோம்னா பாசிட்டிவில் மூவ் ஆகி நமக்கு 49,373 ஹை லெவலில் டச் பண்ணி 49,224 நமக்கு க்ளோஸ் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு டபுள் டாப் பார்க்க முடியுது. இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆனதில் நமக்கு ஒரு இலக்கு. அதே மாதிரி இங்கே நமக்கு ஒரு பாட்டம் வந்து டபுள் பாட்டம் பார்க்குறோம். இந்த டபுள் பாட்டம் வந்த உடனே நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துச்சு. இப்போ அதே மாதிரி நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்குது. பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் ரிலேட்டடாக நமக்கு மூவ் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் இதுக்கும் நமக்கு அந்த மூமெண்ட்ஸ் இதோட ரெஃப்ளெக்ட் ஆகலை. மார்க்கெட் வந்து தொடர்ந்து இது ஜனவரியில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஏற்ற இறக்கத்தோடையே தான் நமக்கு பார்த்தோம்னா மூவ் ஆகிட்டே இருக்கு. பிப்ரவரியிலையும் இது தொடர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. இந்த ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே சேனலுக்குள்ளே தான் இன்னும் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ இங்கே டபுள் டாப் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த கரெக்ஷன் வந்து தொடர்ந்து நமக்கு 47,500 வரைக்கும் வந்து திரும்ப நமக்கு ஒரு மேலே அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் இது நேரத்தை இப்படியே மூவ் ஆகுமா அப்படிங்கிறதும் கிடையாது. நமக்கு இந்த இடத்துக்கு வரும்பொழுது அடுத்து ஒரு கன்சாலிடேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து நமக்கு அப்பில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலும் இந்த அப்பில் மூவ் ஆகிறது நமக்கு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்கள் கூட நடக்கும். இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ்ல தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.